வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் என்னை மன்னித்து விடுமாறு வந்தள மன்னன் மணிகண்டனிடம் வேண்டினார். மன்னா, இவைகள் காடுகளில் இருந்து வந்த சாதாரண புலிகள் அல்ல, வானுலகில் இருந்து வந்தவை. அது மட்டும் அல்லாது வைத்தியர், அமைச்சர், ராணி ஆகிய மூவர் மீதும் எனக்கு துளியும் வருத்தமில்லை. ஏனென்றால் நான் நடத்திய ஒரு தெய்வீக நாடகத்தில் நீங்கள் அனைவருமே அதில் கதாபாத்திரங்கள். அவ்வளவுதான். அவர்களின் அறியாமையால் என் மீது வெறுப்பை உமிழ்ந்தாலும் அதுவே என்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது. இந்த மண்ணை ஆள வந்தவன் நான் அல்ல. விண்ணையே ஆளும் உரிமை எனக்குண்டு. ஆனால் மக்களின் மனங்களை ஆளவே நான் இந்த மண்ணுலகிற்கு வந்தேன். ஆனால் இதை அறியக்கூடிய ஞானம் இல்லாத இவர்கள் என்னை கொல்லவும் சதி செய்தனர். ஆனால் நீங்கள் என்னுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் என் மீது அளவில்லா அன்பையும் பாசத்தையும் பொழிந்தீர்கள். உங்களுடைய உண்மையான அன்பிற்கு என்ன கொடுத்தாலும் தகும். உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்கள், அருள்வாளிக்கிறேன் என்றான். வந்தள மன்னனின் கண் முன்னே அத்தனை வேங்கைகளும் மாயமாக மறைந்தன. தேவேந்திரன் விண்ணுலகில் சென்று அங்கிருந்து ஐயப்பனை வணங்கினான். ஒளியுருவும் தாங்கி நின்ற ஐயப்பனை மன்னர் தன் இருகரம் கூப்பி வணங்கி, ஐயப்பா, நீ என் மகன் மட்டும் அல்ல, நான் கண்டு வணங்கும் கடவுளும் நீயே. நீ என் மகனாக வாழ்ந்த வரலாற்றை இந்த உலகமே அறிய வேண்டும். அதனால் உன் திருக்கோவிலானது இந்த காட்டிலேயே அமைய வேண்டும். அது மட்டும் அல்லாது பிறப்பு இறப்பு என்னும் மாய சுழற்சியில் நான் சிக்காது இருக்க அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். கட்டித் தழுவிய ஐயப்பன், மன்னா, பிறப்பு இறப்பு அகல வேண்டுமென்றால் கர்மங்கள் அகல வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று கூறி தத்துவ வேத நுட்பங்களை அரசருக்கு போதித்தான். அந்த ஆன்மீக தத்துவம்தான் பூதநாத கீதையாக இன்றளவும் போற்றப்படுகிறது. அந்த பூதநாத கீதையில் கலியுகத்தில் பக்தி மார்க்கமே சிறந்தது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும், அரசே, உங்களது விருப்பப்படி என் ஆலயத்தினை சபரிமலையில் நீரே அமைத்துக் கொள்ளுங்கள். பம்பை நதியில் கிழக்கு வடக்காக உயர்ந்து கிடக்கும் நீலிமலை பள்ளத்தாக்கில் ஒரு சமதளம் உண்டு. அங்கு எனது ஆலயத்தை எழுப்புங்கள். ஆலயத்தின் முகப்பில் 18 படிகளை அமையுங்கள். அந்த படிகள் பஞ்சேந்திரியங்கள், அஷ்டராகங்கள், முக்குணங்கள், வித்தை, அவித்தை ஆகியவற்றை உலகிற்கு என்றென்றும் சுட்டிக்காட்டும். மேலும் கிழக்கு முகம் பார்த்து அமையும் என் ஆலயத்தின் இடபாகத்தில் சற்று தொலைவில் சக்தியின் உருவாய் உலக மாதாவாக திகழும் மஞ்சளாம்பிகைக்கு ஒரு மாளிகை அமைத்திடுக. மற்றும் என் அடியவர்களான கடுரவன், பாபரன் போன்றவருக்கும் சன்னதிகளை அமைத்திடுக என்றான். அது மட்டும் அல்லாது என் சன்னதி அமைய போகிற இடத்தை நானே காட்டுகிறேன் என்று ஒரு அம்பை எடுத்து தன் வில்லில் பூட்டி மலையை நோக்கி எய்தான். அது விண்ணை கிழித்து கொண்டு நீலிமலை பள்ளத்தாக்கில் ஒரு இடத்தில் விழுந்தது. அடுத்த கணமே அந்த இடமும் வந்தள மன்னனின் கண்களுக்கு புலப்பட்டது. ஐயப்பன் காட்டிய இடத்தில் அவன் விரும்பியபடி கோவில் அமைக்கப்பட்டு இன்றளவும் அங்கு வந்து தன்னை வழிபடும் ஐயப்ப பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் அங்கு வந்து தன்னை வழிபடும் ஐயப்பன் பக்தர்களுக்கு நேம நியமங்களை ஐயப்பனே வகுத்தளித்துள்ளார். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.